ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அது வந்து கஸ்டமர்ஸ் கையில தான் இருக்கு. சார் இந்த கல்வி கடன்ல பத்தி ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன். சொல்லுங்க. கல்வி கடனுக்கு வந்துட்டு தகுதி வந்து கெட்டிங் அட்மிஷன் தான். சரி. மார்க்கோ மெரிட்டோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கெட்டிங் அட்மிஷன் தான். அடுத்தது வாடிக்கையாளர்கள் சேவை பத்தி இன்னும் ஒரு அடிஷனல் பாயிண்ட் சொல்றதுக்கு சொல்லுங்க. ஆல்ரெடி வங்கிகள் பாத்தீங்கன்னா தெர் இஸ் ஸ்ட்ரக்சர்ட் சிஸ்டம். நம்ம வந்து ஒரு மேனுவல் பே கவுண்டர் இருக்கு. இப்போ ஃப்ளோர் வாக்கர்னு புதுசாக ஒரு சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கஸ்டமர் சர்வீஸ் மீட்டிங் சொல்லிட்டு எவரி மந்த் போடுறோம். அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ் செல் இருக்கு. கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு ஒரு தனி குழுவே இருக்கு. ஒவ்வொரு பிரான்ச்லயும் வச்சிருக்காங்க. அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதையும் தாண்டி மேலாளர்கள் வந்து ஈஸிலி அப்ரோச்சபிளா தான் இருக்காங்க. இப்போ சில அலுவலகங்களுக்கு நம்ம போறப்ப பாத்தீங்கன்னா ஐயா இல்ல பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அதே வங்கியில வந்து பாத்தீங்கன்னா மேலாளர் ரொம்ப ஈஸியா பார்க்கலாம். ஸோ அவங்கள்ட்ட எடுத்து சொல்லி நம்மளுடைய குறைகளை தீர்த்துக்கலாம். அதுவும் இல்லாம எல்லா வங்கிகள்லயும் ஒவ்வொரு கண்ட்ரோலிங் ஆபீஸ்ல இதுக்குன்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க. ரெட்ரஸல் தனியா வச்சிருக்காங்க பண்றதுக்கு. அதையும் தாண்டி ஆம்பட்ஸ்மேன் இருக்கு, ஆர்பிஐ இருக்கு. ஸோ இந்த குறைகளை வந்து தீர்க்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வங்கிகள்ல மட்டும்தான் இருக்கு. அதாவது டார்கெட் இருந்தா மட்டும் தான் நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்க கிளை பாத்தீங்கன்னா டார்கெட் எல்லாம் கிராஸ் பண்ணி மார்ச் டார்கெட், டிசம்பர் டார்கெட் அச்சீவ் பண்ண இந்த டைம்லயும் அந்த ஏரியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 850 கறவை மாடுகள் கொடுத்து அந்த இடத்துல பால் உற்பத்தியை பெருக்கி வங்கியின் மூலமாக ஒரு வெண்மை புரட்சியை வந்து நாங்க உருவாக்கி இருக்கோம். இது அதே போல சார் சொன்னாரு இது மாதிரி ஓடி லிமிட் வந்து 50 லட்சத்துல 25 லட்சம் அப்படின்னு சொல்லி நீங்களே ஸ்டார்டிங்ல சொன்னீங்க. பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து வங்கி தான் முக்கியம். அவரு செய்யற தொழிலை வச்சுதான் வந்து நாடு முன்னேறும். நாடு முன்னேறினாதான் ஒவ்வொருத்தரோட பாரோயிங் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே போல ரீபேமெண்ட் கெபாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அடமானத்தை வச்சு அடமானத்தை வச்சு கொடுக்கறது பாத்தீங்கன்னா மார்வாடி மட்டும் தான் தருவாங்க தவிர வங்கி வந்து தராது. விவேக் சார் சொன்னாரு டின் நம்பர் கேட்கறதுக்கு நான் ஒரு வங்கிக்கு போனேன். அங்க கேட்டாங்க, நானே நேரா உட்கார்ந்துருக்கேன். ஆனாலும் அந்த ப்ரூஃப் கேட்கறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவருக்கு அவரை மாதிரி இரட்டை சகோதரர் இருக்காரு. அவர் அங்க போய் உட்கார்றாரு. கிட்டத்தட்ட பார்க்கும்போது பிசிக்கலா அப்படிதான் இருக்காரு. அங்க சொல்றாரு நான் தான் விவேக் எனக்கு டின் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறாங்க. அந்த சினாரியாக்காக தான் நாங்க வந்து உங்களோட ஒரிஜினல் ப்ரூஃபை நீங்க காமிங்க, நாங்க அதை வெரிஃபை பண்ணிட்டு யார் எந்த அதிகாரி வெரிஃபை பண்ணாரோ அந்த அதிகாரியோட எண் எல்லாத்தையுமே அதுல பதிவு செய்வோம். இது உங்களுக்காக தான், உங்களோட பணத்தை பாதுகாக்கிறது தான். குறிப்பா நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சொன்னா, ஒரு வங்கி அதிகாரி குறிப்பிட்ட மாதிரி கல்வி கடனை வாங்குகின்ற அனைவரும் கல்வியை முடிச்சுட்டு வேலைக்கு போன பிறகு திரும்பி கட்டுகிறார்களா? நம்ம மனசாட்சியை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி இது. ரொம்ப முக்கியமான கேள்வி இது. இன்னும் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினா, நீங்க பாஸ் பண்ணியிருந்தா எலிஜிபிள் இருந்தா எல்லாருக்குமே வந்து லோன்ஸ் பாசிபிள். சரியான டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு லோனை வாங்கிக்கலாங்கிறது இந்த நேரத்தில் செய்தியா இருக்கு. வேற ஏதோ வந்து அதிருப்தியான விஷயங்கள் இல்ல அனுபவங்கள் இருக்குதான்னு கேட்டுட்டு நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட போலாம். கிரெடிட் கார்டுல ஆக்சுவலா வை வி ஆர் யூசிங் கிரெடிட் கார்டு, நம்மளுக்கு அங்க டெபிட் கார்டுல இல்ல அப்படிங்கிற பட்சத்துல தான் நம்ம கிரெடிட் கார்டு போவோம். கரெக்ட். பட் அந்த அமௌண்ட்க்கு வந்து they are charging an exuberant rate of interest. இல்ல அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைச்சிக்கலாம்ன்றது நீங்க கேக்குறீங்க, ரெக்வெஸ்டா வச்சுக்கிறீங்க. ஓகே சொல்லுங்க. அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி, அவர் என்ன பண்றாரு, பேங்க்ல கடன் வாங்குறதுக்காக போறாரு. அவங்க சொல்றாங்க ஒண்ணுமே தெரியாது, நீ எல்லாம் கடன் வாங்கி என்ன பண்ண போற, விவசாயத்துக்கு கடன் வாங்கி என்ன பண்ண போற அப்படின்னு கேக்குறாங்க. ஒண்ணுமே தெரியாதவங்கள வளர்ச்சி அடையத்துக்கு தானே கடன் கொடுக்குறாங்க. வளர்ந்துகிட்டு இருக்கிறவங்க வளர்ந்துகிட்டே போறதுக்காக கடன் கொடுக்கல பேங்க்ல. 3 லட்ச ரூபாய் கேட்டோம்னா 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஓகே. நம்ம கேட்குற லோனு கொடுத்தாங்கன்னா நம்ம அந்த பிசினஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், நீங்க சொல்லுங்க. ஆனா இப்போ பொண்ணுக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ண போனேன். இப்போ அம்மா தான் அதுக்கு கூட கார்டியனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா போகும்போது பாத்தீங்கன்னா இந்த பேங்கோட பாஸ்புக் எடுத்துட்டு போய் இன்னொரு இடத்துல கொடுக்கணும். அவங்க கேட்டிருக்காங்க, அது அங்க கொடுக்கணும். அங்க போய் கொடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனா இவங்க பாத்தீங்க அங்க எடுத்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல போட்டோ ஓட்டல அப்படிங்கிறாங்க. ஆனா இது வந்து அந்த பேங்க்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சரியா தெரியல. இது அவங்க சொன்னாங்க, இவங்க இப்ப நம்ம கஸ்டமர்லாம் வந்து இப்ப வளர்ந்துக்கிற டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா முதல்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கே சில விஷயம் தெரியல. பிராக்டிக்கலா இவங்க பார்த்துட்டு இருக்க யதார்த்தமான பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்க யதார்த்தமான சிக்கல்கள், அந்த ஒரு லிமிடேஷன்ஸ்ல என்ன பெஸ்ட் பாசிபிளா பண்ண முடியுமோ அதை பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இரண்டு தரப்பினுடைய கருத்துக்களையும் 2 சிறப்பு விருந்தினர்கள் ரொம்ப பொறுமையா அமைதியா நிதானமா கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன வகையான தீர்வுகளை அவர்கள் முன்வைக்க முடியும், அது என்ன வகையான மக்களுக்கு பயன் தர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத அவங்க 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல திரு விவேக் கார்வே அவர்கள். விவேக் சார் சொல்லுங்க. என்னன்னா எல்லா பேங்க்லயும் வந்து ஒரே ஒரு ஃபீட்பேக், இது நீங்க வந்து கஸ்டமரோட ரேட்டிங் வந்து அங்க வைக்கலாம். இந்த கஸ்டமர் வந்து எப்படியான ஆளு, எப்படி ரீபேமெண்ட் பண்றாங்க, இந்த சிஸ்டம் வந்து இப்போ இல்லை. கஸ்டமர் ரேட்டிங் வந்து சிஸ்டம்ல இல்லை. நீங்க நிறைய பேர் வந்து சொன்னாங்க, என் மேனேஜரோட நல்லா பழகி போனேன்னா என் வேலை வந்து ஸ்மூத்தா ஆகும், இல்லைன்னா ஆகாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு கஸ்டம், ஏன்னா அங்க வந்து நீங்க இன்னைக்கு இருக்கீங்க, நாளைக்கு இருப்பீங்களோ இல்லையோ,
டவுட்ஃபுல். ஆனா மோஸ்ட்லி நாங்க வந்து அங்க கண்டிப்பா இருப்போம். அக்கௌண்ட் வந்து அங்கே தான் இருக்கும், பிரான்ச் அங்கே தான் இருக்கும். ஸோ நான் வந்து இன்னைக்கு நல்ல கஸ்டமர்னா நான் நாளைக்கும் நல்ல கஸ்டமர் தான் இருக்க போறேன். ஏன்னா இன்டென்ஷன் மேட்டர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பேசுறது இன்டென்ஷன் மேட்டர்ஸ். ஸோ நல்ல கஸ்டமர் இருந்தீங்கன்னா நீ சிஸ்டம்ல ஆன் பண்ணி பாக்குறீங்க, அங்க வந்து மேபி ABCD வாட் எவர் ரேட்டிங் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஸோ ஓகே இவர் நல்ல கஸ்டமர், இவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு இட் வில் பி ஸ்மூத் ப்ராசஸ். அது ஒண்ணு. ஸோ அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் நம்ம ருட்டீன்ல கொடுத்தாலே ஐ திங்க் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கேன் டேக் பிளேஸ். மேஜர் ப்ராப்ளம் எங்க ஆகுதுன்னா சார்ஜஸ் வைஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட்டுக்கும் PSCக்கும் வந்து வித்தியாசம் இல்லை. ஓகே, ஆனா டெக்னாலஜி வைஸ் பாத்தீங்கன்னா பிரைவேட் வந்து ஃபார் சுப்பீரியர். ஸோ நம்ம வந்து ஃபார் சுப்பீரியர் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் வந்து நம்ம வேர்ல்ட் கிளாஸ்ன்னு சொல்லிக்கிறோம். ஸோ அது சொல்லாம ஐ திங்க் வி ஹேவ் டு இம்ப்ரூவ் தி சர்வீசஸ். அது ஒன்று. இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் கிரெடிட் கார்டு நீங்க வந்து யூஸ் பண்றீங்க, நீங்க வந்து 1000% சார்ஜ் பண்ணா கூட பரவாயில்ல, 100% சார்ஜ் பண்ணா கூட பரவாயில்ல. இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆன இன்சிடென்ட். ஒருத்தர் வந்து வந்தார் என்கிட்ட, 49 ரூபாய் ஏதோ 49,000 ரூபாய் ஏதோ டியூ கிரெடிட் கார்டுல. அவர் வந்து கவனிக்காம 41 கட்டிட்டாரு. ஸோ 49க்கு பதிலா 45க்கு பதிலா 41 கட்டிட்டாரு. ஓகே, 4,000 ரூபாய் எக்ஸஸ் டியூ. இன்ட்ரெஸ்ட் அடுத்த மாசம் பில்ல வரும்போது ஃபுல் 49 மேல. அது என்ன நியாயம்? சோ நீங்க வந்து நியாயம் பேசும்போது இங்கேயும் 41 ஜென்யூனா கட்டியாச்சு, பை மிஸ்டேக் அந்த 49 டைப் படிக்காம 1 டைப் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். சோ 41 கட்டியாச்சு. சோ பேசிக்கலி அந்த 5,000 ரூபாய் மேல இன்ட்ரெஸ்ட் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா நியாயமான விஷயம், நோ இஷ்யூஸ். ஆனா ஃபுல் 45,000 மேல இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிட்டு ஒரு 5,000 ரூபாய்க்கு பில் வந்திருக்கு. நான் சொன்ன கட்டாதீங்க, நம்ம வந்து ஒம்பர்ஸ்மேன் வரைக்கும் போலாம். சோ அது வந்து லெவல் 1 இது வந்தாச்சு. இப்போ நோடல் ஆபீசர் பேங்க்ல வந்து அங்க இஷ்யூ போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி அது ரிவர்ஸ் ஆயிடும், எனக்கு தெரியும் ரிவர்ஸ் ஆயிடும். சோ ரிவர்ஸ் ஆயிடுமா இல்லையா பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா ஒரு யூஸ்லெஸ் டென்ஷன் ஃபார் 1 month. டார்கெட்ஸ் இல்லைன்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் வந்து பயங்கரமா டார்கெட்ஸ் இருக்கு. லோன் கூட டார்கெட்ஸ்ல போகுது, எனக்கு நல்லாவே தெரியும் அது சார். பிளஸ் ஒரு பிரான்ச்சுக்குள்ள வந்து நம்ம எக்ஸ் வேலைக்கு வந்து உள்ள இறங்குறோம். ஆனா உடனே வந்து மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், அது வந்து பெரிய பர்டனா வந்து அது மட்டும் இல்ல. நீங்க உங்களுக்கு வந்து லோன் வாங்கணும்னா ஒரு லாக்கர் ஓபன் பண்ணணும்னா இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வாங்கினா தான் நான் வந்து லாக்கர் கொடுப்பேன். அது ஒரு என்ன சிஸ்டம், அது நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி லாக்கர் தேவைன்னா கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி போடணும்னு சொல்லி. திரு விவேக் ஆர்வே வந்து கன்சியூமர் பார்வையிலிருந்து, கஸ்டமர் பார்வையிலிருந்து என்ன வகையான சிக்கல்கள்லாம் இருக்கு சொன்னாங்க. கடைசியா முடிக்கிறப்ப லாக்கரை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. நிதர்சனமான உண்மைகளை நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை ஷேர் பண்ணல. ஸோ இதுக்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை பற்றி கொடுக்குறாங்க, இல்லை பே பண்ண அமௌண்ட்டுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் போடுற மாதிரியான தவறுகள் அங்கங்கே நடந்தால் கூட அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தனியார் வங்கி இல்லை இந்த மாதிரி பொதுத்துறை வங்கிகள் இருந்தால் கூட சர்வீஸ் எப்படி பெட்டராக பண்ணலாங்கிறதுக்கு உண்டான கேள்விகளை அவர் முன் வச்சிருக்காரு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்கிற மாதிரி கனரா வங்கியினுடைய இயக்குனர் திரு மணிமாறன் அவர்கள் வந்து விளக்கமாக தன்னுடைய விளக்கத்தை தருவார் அப்படின்னு நம்புறேன். திரு மணிமாறன், இந்த வங்கி 1969 நேஷனலைஸ் ஆக்கப்பட்டதில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் வங்கி பணிகளும் வங்கி சேவைகளும் முன்னேற்றத்தை நோக்கி போய்கொட்டுக்கிட்டு இருக்கிறத வந்து நீங்க கொஞ்சம் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேங்க. நான் தேசியமயமாக்கப்படலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுங்க. அதனுடைய நோக்கமே என்னன்னா பொதுமக்களுடைய பணங்கள் வந்து தனியார் கையில இருந்து தனியார்களுக்காக இது பயன்படுது, அந்த பணத்தை ஏன வந்து ஒரு பொதுத்துறை வங்கிக்கு கொண்டு வந்து இதனுடைய நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கமும், சாதாரண மக்கள் கூட ஒரு வங்கிக்குள்ள நுழையக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் வந்து நேஷனலைசேஷன் ஆரம்பிச்சதுங்க. இதுல எதுலையுமே வந்து லாப நோக்கத்தோடையே பொதுத்துறை வங்கியில் இயங்கலைங்க. ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா விவசாய கடன் பத்தி பாப்பா சொல்லிச்சு. இன்னைக்கு வந்து அத்தனை விவசாயிகளும் இந்தியா முழுக்க எவ்வளவு விவசாய கடன் கொடுத்திருக்குன்றத ஒரு தடவை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து பொதுத்துறை வங்கிகள் வந்து விவசாயத்துக்காக உதவுறாங்கன்னு சொல்லிட்டுங்க. ட்ரைனிங் பத்தி சொன்னீங்க இல்லையா, மக்களுக்கு வந்து வங்கி பணிகளை வந்து அவங்களுக்கு சென்றடைய மாட்டேங்குது, அதற்கான ட்ரைனிங் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தோட உருவாக்குறதாக செல்ஃப் ஹெல்ப் குரூப். எப்படின்னா நாங்களே நேரடியா லோன் கொடுக்காம ஏதாவது ஒரு சமுதாய பணி செய்யக்கூடிய ஒரு கிராமத்துல ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் மூலமாக படித்தவர்களையும் படிக்காதவர்களையும் ஒண்ணு சேர்த்து அவர் கொண்டு வந்தாருன்னா அவர் மூலமாக நாங்க
லோனை கொடுத்து அவர் அவங்களுக்கு எல்லாத்தையும் வங்கி பணிகளை பத்தி சொல்லி தருவாரு அப்படின்றதுனாங்க. அதே மாதிரி விவசாய அதிகாரி அப்படின்னு ஒரு போஸ்டவே உருவாக்கி அந்த கிராமத்துல ஒரு வங்கியை திறந்து அங்க அந்த விவசாய அதிகாரியவே போட்டு லோன் கொடுக்கக்கூடியது எங்கேயாவது ஒரு தனியார் வங்கியில எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? அது பொதுத்துறை வங்கிகள்ல மட்டும்தாங்க இருக்குதுங்க. 69ல 6600 கிளைகளோட ஆரம்பிச்ச பொதுத்துறை வங்கிகள் 1990ல 41874ங்க, 2014ல 94000 கிளைகள், இன்னைக்கு தேதியில கிட்டத்தட்ட 1 லட்சம் கிளைகளுக்கு மேல இருக்குதுங்க. டார்கெட் சொன்னீங்களா? டார்கெட் சொன்னீங்களா? எங்களுக்கு என்ன தெரியுங்களா டார்கெட்? முன்னுரிமை கடன்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய கடன்ல 40% கொடுத்தே ஆகணுங்க. முன்னுரிமை கடன்கள் என்னது? விவசாயத்துக்கு கொடுக்கணும், பெண்களுக்கு கொடுக்கணும், கல்வி கடன் கொடுக்கணும், கிராமங்கள்ல வீடு கட்டுறதுக்கு கடன் கொடுக்கணும், விவசாயத்துக்கு கொடுக்கணும். அதான் டார்கெட் எங்களுக்கு. இதை விட இன்னொரு கண்டிஷன் வரீங்களா? பப்ளிக் செக்டர் பேங்க் நாங்க கொடுக்கிற கடன்ல 1% கடனை 4% வட்டியில கொடுக்கணும். நாங்க உங்களுக்கு கொடுக்கிற வட்டி எவ்வளவுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க கொடுக்கிற டெபாசிட், ஏன்னா நாங்க எங்க கையில இருந்து போறது இல்லைங்க, பொதுமக்கள்கிட்ட இருந்து தான் டெபாசிட் வாங்கி போடுறோம். அந்த டெபாசிட்டை வாங்கிட்டு அதுல வரக்கூடிய 1%, 2% லாபத்துல தான் நாங்க சம்பளம் கொடுக்கணும், வங்கியில லாபத்துல கொண்டு வரணும். ஆனா அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு 4%ல வட்டி பொதுத்துறை வங்கி மட்டும்தாங்க கொடுக்குது. இன்னைக்கு கல்வி கடனை பத்தி சொன்னாங்க. 2004ல 3 லட்சம் கல்வி கடன் கொடுத்திருந்தோம், 4550 கோடி கொடுத்திருந்தாங்க. 2011ல பாத்தீங்கன்னா 22 லட்சம் பேருக்கு 43,000 கோடி பேருக்கு வங்கி கடன் போய் சேர்ந்திருக்கு. இது 43,000 கோடி ரூபாங்க வங்கி கடன் போய் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போய் சேர்ந்திருக்குங்க. இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அவர் நம்ம ஆங்கரோட பேசின ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஏன் வங்கிக்கு மாறுது அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வங்கிக்கும் அவங்களுடைய அசெட் லைபிலிட்டி, எவ்வளவு டெபாசிட்ஸ் இருக்குது, அதுக்கு எவ்வளவு நாங்க வட்டி கொடுக்குறோம், அந்த வட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நாங்க கொடுக்க முடியுங்க. நாங்க ஒரு 100 ரூபாய் வாங்குறோம் அப்படின்னா, டெபாசிட்ஸ் வாங்குறோம் சொன்னா, அந்த 100 ரூபாயில கிட்டத்தட்ட 30-35 ரூபாய் நாங்க ரிசர்வ் வச்சிருந்தோங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 60 ரூபாய் 65 ரூபாயத்தான் உங்களுக்கு லோனா கொடுத்து, அந்த லோன்ல இருந்து ஒரு 1% 2% அதிகமா வாங்கி, அதுலயும் வராக்கடன்களையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சுதான் நாங்க நடத்துறோங்க. நீங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த சின்ன சின்ன குறைகள் அங்கங்கெல்லாம் இருக்கிறது. நிச்சயமா ஒரு பொதுத்துறை வங்கியில 1 அமுக்குங்க, 2 அமுக்குங்க, 3 அமுக்குங்க அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பார்க்க முடியலனாலும் நாளைக்கு பார்த்துடலாமே ஒழிய, நீங்க உள்ளேயே போக முடியாத சூழ்நிலை பொதுத்துறை வங்கியில நிச்சயமாக கிடையாதுங்க. அந்த 80% பிசினஸ், பேங்கிங் பிசினஸ் நம்ம தாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதோட இப்ப இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க. முன்ன மாதிரி இல்ல, நல்ல ஒரு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட சேர்த்திருக்கோம். எல்லா வங்கிகள்லையும் கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்ப ரீசெண்டா ஒரு 4 லட்சம் இளைஞர்கள் சேர்ந்திருக்காங்க. அவங்க எந்த இதுலயுமே இப்ப இருக்கிற தனியார் வங்கிகளுடைய அதிகாரிகளுக்கோ ஊழியர்களுக்கோ குறைஞ்ச அளவுல இல்லைங்க. இந்த டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகி வரும்போது, இந்த இளைஞர்களும் உங்களுடைய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிற போது, நல்ல முறையில் இனி வருங்காலங்களில் பொதுத்துறை வங்கிகள் 80% இல்ல 100% பிசினஸையும் கேண்டில் பண்ற அளவுக்கு அவங்க வளர்ந்து வருவாங்க. நாட்டின் முன்னேற்றத்திற்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் எப்படி உதவுகிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா தனியார் வங்கிகளோட உங்களுக்கு எங்களை ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இது ஒரு வசதியா இருக்குங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை 4 வழிச்சாலைகள், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மின் நிலையங்கள், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவ்வளவுக்குமே இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் மூலமாக கடன் கொடுக்கப்பட்டு தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறதுங்க. நாங்க பொதுத்துறை வங்கி ஆனதிலிருந்து இதுவரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு 64,000 கோடி ஈவுத்தொகையா கொடுத்திருக்கிறாங்க. 1,38,000 கோடி நாங்க இன்கம் டாக்ஸா கட்டியிருக்கிறோங்க. நீங்க எல்லாரும் இன்னும் கொஞ்சம் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சீங்கன்னா நம்ம அனைவரும் சேர்ந்து நாட்டு முன்னேற்றத்திற்காக நிச்சயமா உழைப்போங்க. நன்றி. தேங்க்யூ சார். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி திருப்தியா அதிருப்தியாங்கிற ஒரு கேள்விகள் இருந்தால் கூட, வங்கிக்கும் வாடிக்கையாளருக்கும் உள்ள உறவு ஒரு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி, ஒரு அக்கா தங்கச்சிக்கு இருக்கிற மாதிரி, ஒரு கணவன் மனைவி இருக்கிற மாதிரியான உறவு தான் அது. ஏன்னா பிரிக்க முடியாத ஒரு பந்தம் அது.
ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்கேன். ஏன்னா இந்த பினான்சியல் ஆஸ்பெக்ட்ங்கிறது மொத்தமா ஹேண்டில் பண்றது ஒரு வங்கி தாங்கிற பட்சத்துல அது முழுக்க நான் நம்ப வேண்டியிருக்கு. வங்கி என்ன நம்ப வேண்டியிருக்கு, அதுக்கு என்ன வகையான ஒரு மியூச்சுவல் ட்ரஸ்ட் நாங்க 2 பேரும் கிரியேட் பண்ணி முடிக்கின்ற அடிஷனல் அந்த ஒரு பேசிக்கான ஒரு எமோஷனல் பாண்ட் தேவை. லீகலா என்னென்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியம்ங்கிறது தான் இன்றைய விவாதத்துல நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது. எந்த டெக்னாலஜி வளர்ந்தாலும் கூட மனிதாபிமானமும் ஒரு சிரித்த முகமும் இன்பமும் ரொம்ப முக்கியங்கிற ஒரு செய்தியை நாம் இந்த நேரத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏன்னா உலகத்துல மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து இந்தியா. இந்த இந்தியா தேசத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வங்கி கணக்குங்கிற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தோட மிக சிறப்பாக வங்கியாளர்கள் செயல்பட்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கோம். என்ன குறைகள் இருந்தாலும் அதை ஒரு சொல்ற முறையில சொன்னா நிச்சயமா அந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பங்கேற்பாளர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக எடுத்து வைத்த சிறப்பு விருந்தினர்களுக்கும் கருத்துக்களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு புதிய தலைப்போடு கருத்துக்களத்தில் சந்திக்கும் வரை பாஸ்கரனின் பணிவான வணக்கங்கள். மீண்டும் சந்திப்போம், விவாதிப்போம். நன்றி, வணக்கம்.